ஹாய் வணக்கம் தோழிகளே. இன்றைக்கி வந்து நம்ம டெய்லரிங் கிளாஸ் 3 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 கிளாஸ் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் டெய்லரிங் ஈஸியாக கற்றுக்கிடலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னே நம்ம 2 கிளாஸில் என்ன பார்த்தோன்றதை சிம்பிளாக சொல்லிடுறேன். இதுக்கு முன்னே 2 கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதாவது வெரி பிகினருக்கு தான் நான் அந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். கொஞ்சம் தெரியுன்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸு எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ண ரெடியாக இருக்கேன். அதாவது மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றதா ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். 2வது வந்து பேப்பரில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதாவது நம்ம தையல் வந்து வளையாமல் நெளியாமல் போகிறதுக்கு பேப்பரில் ஸ்டிச் பண்ணி பழகணும். இப்போ 3வது கிளாஸில் நூலெல்லாம் மிஷினில் மாட்டிட்டு நம்ம துணியில் தைக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு கர்ச்சீஃப் தைக்க போகிறோம். கர்ச்சீஃப் தைச்சிட்டு அதுதான் கற்றுக்க போகிறோம். நம்ம எப்படி கட் பண்ணி எப்படி நம்ம தைக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுலேயே நூல் மாட்டுறது, பாபின் கேஸ் மாட்டுறது எல்லாமே சொல்லியிருக்கேன். கர்ச்சீஃபும் எப்படி கட் பண்ணி ரெடி பண்ணுறதுன்றதையும் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்து வீடியோவில் பார்த்து டெய்லரிங் கற்றுக்கோங்க. நிறையா ஆர்வம் உள்ளவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஒரு 50 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் உண்மையாக உழைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நல்லா சொல்லித்தரதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளியராக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ வாங்க, இப்போ நம்ம கிளாஸ் 3க்கு போயிடலாம். கர்ச்சீஃப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டெய்லரிங் கிளாஸ் 3ல் பாபின் கேஸ் எப்படி மாட்டுறது, நூல் எப்படி மாட்டுறது, அப்புறம் ஒரு கர்ச்சீஃப் தைக்க போகிறோம். பாருங்கள், பாபினை கேஸில் மாட்டிட்டு நூல் நல்லா ஸ்மூத்தாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ உள்ள செட்டில் ஃபிட் பண்ண போகிறோம். ஒரு கம்பி மாதிரி இருக்கா, அதை எடுத்து விட்டுட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணணும். ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டால் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கேட்கல அப்படின்னா லூஸாக இருக்குது, கீழே விழுந்துடும் கண்டிப்பாக. அதனால் மாட்டிட்டு டக்குன்னு சவுண்டு கேட்கணும். கேட்டால் தான் அது ஃபிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து இப்போ நம்ம நூல் மாட்டிக்கலாம். மாட்டிட்டு 3 ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் 1 சைடு விட்டு அப்படியே மறுபடியும் எஸ் மாதிரி எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடில் விடணும். நம்ம விட்டுட்டு டென்ஷனில் மாட்டணும். அதுக்கப்புறம் மேலே எங்கேயும் போயிட்டு வர கம்பியில் மாட்டிக்கிடணும். இதுதான் நூல் மாட்டுற ப்ராசஸ். ரொம்ப ஈஸி தான். சின்ன மிஷின்லேயும் சைடில் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். இது சின்ன மிஷினுக்கு அடுத்த மிஷினு, இதே மாதிரி தான். இப்போ உள்ள பாபின் கேஸ்லேருந்து நூலை எடுக்கணும். வீலை சுற்றுனீங்கன்னா ஊசி போய் உள்ளே இருக்கிற கேஸில் இருக்க நூலை எடுத்துகிட்டு வரும். பார்த்திங்கன்னா இது மேலே இருக்க நூல், இது வந்து பாபின் கேஸ் நூல். இது 2 வெளியே வந்தால் தான் ஸ்டிச்சிங் விழுகும் நமக்கு. அதை செக் பண்ணிவிட்டு தான் அடுத்து நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட் பீஸில் நம்ம தைச்சி பார்த்துடலாம். எதுக்குன்னா தையல் நல்லா விழுகுதா, எதுவும் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் ஆயில் எதுவும் லீக் ஆச்சுனாலும் வேஸ்ட் பீஸ்லேயே உங்களுக்கு போயிடும். இப்போ இதுக்கடுத்து நம்ம வந்து கர்ச்சீஃபை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கர்ச்சீஃப் சைஸ் வந்து 10க்கு 10, அதாவது 10 இன்ச்சு நீளம் அகலம் எல்லாமேவும். நம்ம வந்து 11 இன்ச் எடுத்திருக்கோம். 1 இன்ச் வந்து தையலுக்கு. எல்லா சைடுமே 11 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிடணும். இதையே 4ஆக மடித்தும் நம்ம அளவு எடுக்கலாம். ஆனால் இப்போ பிகைனர்ஸ் பழகிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும்ன்ட்டு 4 பக்கமும் அளந்து சொல்லித்தரேன். சேம் 4 பக்கமும் செக் பண்ணாலும் 11 இன்ச் இருக்கணும். அந்த 1 இன்ச் வந்து நம்ம கர்ச்சீஃப் ஓரம் மடிப்போம் பார்த்திங்களா, அதுக்காக தான் அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். 4வது சைஸும் 11 இன்ச்சு இருக்கணும். இப்போ வந்து இதை நல்லா கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2ஆக மடித்து தைக்க போகிறது இல்லை, ஒரு பீஸாக தான் மடித்து தைக்க போகிறோம். ஐ மீன் ஒரு டைம் மடிச்சுட்டு இன்னொரு டைம் மடிக்க போகிறோம். உருட்டி தைக்க போகிறதில்ல. இப்படி உருட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஃபினிஷிங் கிடைக்கும். ஆனால் நம்ம பழகிறதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு டைம் மடிக்கணும். ஒரே ஒரு டைம் மட்டும் மடிச்சுட்டு நேராக தையல் போடணும். நம்ம பேப்பரில் தையல் போட்டு பழகுனது
இதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா தையல் நேராக வரணும், வளையாமல் செய்யாமல். அடுத்த பக்கம் ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடிக்கணும், 2 மடிப்பு வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு பழகிட்டோம் அப்படின்னா 2வது மடிப்பு மடித்து தைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக வந்துடும். ஒரு மடிப்பு ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே நம்ம உருட்டி 2 மடிப்பு போட்டு தைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வராது, பிசுறு தட்டும், வளைஞ்சு நெளிஞ்சு போகும். அதனால் ஒரு மடிப்பு மடித்து தைச்சிக்கணும். 4 பக்கமும் தேவையில்லாத பிசுறெல்லாம் கட் பண்ணிவிட்டு 4 பக்கமும் ஒரு மடிப்பு மடித்து தைச்சிக்கிடணும். இதுக்கப்புறம் நம்ம மடித்து இன்னொரு மடிப்பு மடித்து தைக்கும்போது கர்ச்சீஃப் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். பிசுறு இல்லாமல், வளையாமல், நெளியாமல் நீட்டாக கிடைக்கும். கொஞ்சம் நம்ம நல்லா பழகினதுக்கப்புறம் 2 மடிப்பு தானாக மடித்து பழகிக்கிடலாம். இந்த மடிப்பு தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னா சேலை முந்தி அடிக்கிறதுக்கு இதெல்லாம் இந்த மடிப்பு தேவைப்படும். அதனால தான் நம்ம கர்ச்சீஃப் தைச்சி பழகுறோம். ஃபஸ்ட்டு எதையும் காரணம் இல்லாமல் நம்ம பழகலை. கர்ச்சீஃப் தைக்கிறது பார்த்திங்கன்னா நான் இன்னொரு மடிப்பு மடித்து தைச்சிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஓரமாக ஒன்று போல் தையல் போட்டிருக்கா, உள்ளுக்குள்ளே இன்னொரு தையல் தெரியும். நம்ம அடுத்தடுத்து தைக்கும்போது ஒரே உருட்டி தைச்சிடலாம் கர்ச்சீஃபை வந்து. பார்த்திங்கன்னா கர்ச்சீஃப் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள்.